Taste the Daily. திருவள்ளூர் மாவட்டம் அயப்பாக்கத்தில் தாயுடன் சென்ற 7 வயது சிறுமியை வெறிநாய் கடித்து குதறியது பொதுமக்களிடம் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. குடியிருப்பு ஒன்றில் வசித்து வரும் சூரியபிரகாஷ் ஆர்த்தி தம்பதியின் மகள் யாழினி தாயுடன் பள்ளிக்கு புறப்பட்டு சென்றபோது வெறிநாய் ஒன்று யாழினியின் முகம் மற்றும் காலில் கடித்து குதறியது. படுகாயமடைந்த சிறுமிக்கு தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. குடியிருப்பு பகுதியில் சுற்றி வரும் வெறிநாய்களை பிடித்து அப்புறப்படுத்தாமல் ஆவடி மாநகராட்சி அதிகாரிகள் அலட்சியம் காட்டி வருவதாக மக்கள் குற்றம் சாட்டினர். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் தேனீக்கள் கொட்டியதால் 40க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பாதிப்படைந்தனர். பேருந்து நிலையம் அருகில் உள்ள ஜமீன்தாரணி காமுலம்மாள் நினைவு மேல்நிலைப் பள்ளி மைதானத்தில் மாணவர்கள் விளையாடிக் கொண்டிருந்த போது மரத்தில் இருந்த தேன்கூட்டில் எதிர்பாராத விதமாக பந்து தாக்கியது. இதனால் தேனீக்கள் விரட்டி கொட்டியதில் மாணவ மாணவிகள் காயமடைந்தனர். விடிய ஆட்சியில் பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் பள்ளிகளை முறையாக ஆய்வு செய்வதில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்தில் பணம் வழங்கவில்லை என்பதால் கிளை நூலகத்திற்கு ஒப்பந்ததாரர் பூட்டு போட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தாடிக்கொம்பில் உள்ள கிளை நூலகம் சேதமடைந்ததால் அதன் அருகில் 22 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய நூலகம் கட்டப்பட்டது. இருப்பினும் இதுவரை மின் இணைப்பு வழங்காததால் கிளை நூலகம் பயன்பாட்டிற்கு வரவில்லை. இந்த நிலையில் கட்டுமான பணிக்கான பணம் கொடுக்கவில்லை என கூறி ஒப்பந்ததாரர் டேவிட் காளிதாஸ் மற்றும் கொத்தனார் ஆகியோர் புதிய கிளை நூலகத்திற்கு பூட்டு போட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விடியா ஸ்டாலின் அரசின் நிர்வாகத்திறனற்ற ஆட்சியால் மக்கள் வரிப்பணம் வீணாவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் ஊதிய நிலுவைத் தொகை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அண்ணாமலை பல்கலைக்கழக பேராசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அண்ணாமலை பல்கலைக்கழக ஆசிரியர்கள் கூட்டமைப்பு சார்பில் பல்கலைக்கழக நிர்வாக அலுவலகம் எதிரே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 2% அகவிலைப்படி உயர்வை வழங்க வேண்டும், 6 மாத கால நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி விடியா தமிழக அரசு எதிராக முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. தொடக்க கல்வித்துறையில் முறைகேடாக வழங்கப்பட்டுள்ள நிர்வாக மாறுதல் ஆணைகளை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி சார்பில் வேலூரில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் முறைகேடாக வழங்கப்பட்டுள்ள நிர்வாக மாறுதல் ஆணைகள் தொடர்பாக விசாரணை நடத்தி தவறு இழைத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், பதவி உயர்வுடன் கூடிய ஆசிரியர் பொது கலந்தாய்வை நடத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஸ்டாலின் அரசுக்கு எதிராக ஆசிரியர்கள் முழக்கங்களை எழுப்பினர்.